கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 33 சங்கீதம் 20 வசனம். அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். 33 சங்கீதம் 20 வசனம். அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். இங்க கர்த்தரை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. நம்மளுக்கு துணை யாருன்னா ஏசப்பா தான். நம்மளோட கேடகமும் அவர் தான். ஆமென். இப்போ கூட நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு யாருமே இல்லையே, எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில் நான் இருக்கேன், இல்லை ஒருத்தவங்களை நம்பி ஏமாந்துட்டேன் நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், நான் தான் உனக்கு துணை. ஆமென். எப்படி இந்த பிரச்சனை மேற்கொள்ள போகிறேன், இந்த தேவையை எப்படி நான் சந்திக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு துணையாக இருக்கிறவர் ஏசப்பா மட்டும்தான். அவர் தான் இன்றைக்கி சொல்கிறார், நான் உன் கூட இருந்து உனக்கு கையுத்தம் பண்ணுவேன், பயப்படாத, உனக்கு துணையாக இருப்பேன், உனக்கு எல்லாமாவும் நான் இருந்து உன்னை நான் பாதுகாப்பேன்னு சொல்கிறாரு. கேடகமாகவும் இருப்பேன்னு சொல்கிறாரு. இந்த வைரஸ் வருது, இந்த பலவீனம் வருது, இந்த பிரச்சனை வருது, ஏதாவது ஆயிருமோன்ற பயத்தில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு கேடகமாக இருப்பாராம், உங்களை பாதுகாப்பேன்னு சொல்கிறாரு. எது வந்தாலும் சரி, எல்லாவற்றும் வந்து உங்களை பாதுகாத்து உங்களுக்கு துணையாக நின்று உங்களை ஆசீர்வதிப்பேன் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு. விசுவாசிங்க, பயப்படாதீங்க. எல்லா சூழ்நிலையும் அவர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவார். ஆமென்.